நான் சினிமாவில் லைட்மேனாக இருக்கிறேன். அவர் படம் வேலை செஞ்ச வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவர் பண்ண சீரியல் ஒன்று பண்ணியிருக்கேன், தெற்கத்தி பொண்ணுன்ட்டு. நல்ல மனிதர். நிறைய இமயம் சரிந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்றைக்கி தான் உண்மையான இமயம் சரிந்தது. எங்களை மாதிரி ஒரு 50 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கவங்களுக்கு அவருடைய அருமை ரொம்ப நல்லா தெரியுது. அவருடைய வேதம் புதிதாக இருக்கட்டும், கிழக்கு சீமையிலாக இருக்கட்டும், முதல் மரியாதை இருக்கட்டும். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா அந்த டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காருன்னா போதும், உடனே அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் ஃபோன் பண்ணி தம்பி சார் பிரமாதமாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு பார்ட்டிலாம் வச்சு அவர் இதெல்லாம் இனிமே நடக்குமான்னு தெரியல. ஒரு காட்ஃபாதர். இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஐயா இறந்தது தமிழ் சினிமாவிற்கு பெரிய இழப்பு. அவர் பையன் இறந்து 1 வருஷம் ஆகி 1.5 மாதம் முடிவு போகுது. ஆனால் டக்குன்னு அவர் இல்லத்தில் இன்னொரு மரணம்னா இன்னொரு நட்சத்திரம் பார்க்க முடியாது. கடவுளை நான் பார்த்ததில்லை. அந்த வில்லேஜ்லேருந்து வந்து அவர்கிட்ட நான் ஒரு 15 வருஷமாக இருந்து அவர் கூட பணிபுரிஞ்சு இப்போ வந்து வெளியில். ஸோ பெரிய ஷாக் நியூஸ் தான். ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறது. இந்த இதுக்கு பெரிய இயக்கமாக இருந்தார் திரை உலகத்துக்கு. அவர் இருந்தது மிக வருத்தத்தை தெரிவிக்கும். பெரிய இழப்பு தான். ஸோ அவரை போல் இன்னொரு இயக்குனர் வர முடியுமான்னு கேட்டாங்க. அவரை போல் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து இவ்வளோ ஒரு விஷயம், இப்படி ஒரு ஆர்ட்டு, இப்படி ஒரு கலை, இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதே திரு பாரதிராஜா அவங்க. கண்டிப்பாக அவருடைய இழப்புக்கு அவருடைய மனோஜ் இறந்ததுலேருந்து அவருக்கு வருத்தம் தான். அந்த வருத்தத்தை தான் இப்போ அவர் அந்த வருத்தம் கவலையால் தான் அவருக்கு இந்த மாதிரி உடம்புனால ரொம்ப மோசமாக போனதுக்கும். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மறைவுனா சினிமாவுடைய ஒரு அவதார புருஷன். சினிமா எல்லாமே ஒரு பீரியடில் ஸ்டுடியோ இது மாதிரி இருக்கும்போது ஒரு டைரக்டரோட படம். நாங்கள்லாம் மதுரையிலேருந்து வந்தவங்க. சார் பார்த்து தான் கிட்டத்தட்ட சினிமாவில் வந்த எல்லாருமே வந்திருப்பாங்க. ஒரு கட் அவுட் இருக்கும், சாரோட கட் அவுட் இருக்கும், கீழே அலைகள் ஓய்வதில்லைன்னு போட்டிருக்கும். சார் கட் அவுட் இருக்கும், கீழே பன்னீர் புஷ்பம், அதாவது அவரோட படங்கள் வந்து கீழே பேர் போட்டிருக்கும். சார் வந்து கட் அவுட்டில் இருப்பார். அப்படி ஒரு ஸ்டார் டைரக்டர். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோன்னு சொன்னால் போதும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் அவரை ஈஸியாக மீட் பண்ணலாம். அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பிள்ளைங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவார். அது என்ன முகம், யார், என்ன பேர், ஊர் எதுவுமே கேட்க மாட்டார். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா அந்த டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காருன்னா போதும், உடனே அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் ஃபோன் பண்ணி தம்பி சார் பிரமாதமாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு பார்ட்டிலாம் வச்சு அவர் இதெல்லாம் இனிமே நடக்குமான்னு தெரியல. ஒரு காட்ஃபாதர் தமிழ் சினிமாவுடைய. நான் நிறையா சொல்லிட்டே போகலாம், சின்ன பைட்டுக்கெலாம் டைம் இருக்காது, அது அவ்வளோ இருக்குது. பாரதிராஜா சார்ன்றது ஒரு சகாப்தம். இழப்புன்றது சாதாரண இழப்பு இல்லை தமிழ் சினிமாவுக்கு. நிறைய இமயம் சரிந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்றைக்கி தான் உண்மையான இமயம் சரிந்தது. எங்களை மாதிரி ஒரு 50 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கவங்களுக்கு அவருடைய அருமை ரொம்ப நல்லா தெரியுது. அவருடைய வேதம் புதிதாக இருக்கட்டும், கிழக்கு சீமையிலாக இருக்கட்டும், முதல் மரியாதை இருக்கட்டும், எல்லாமே ஒரு பாடம். எங்களை சிரிக்க வச்சார், எங்களை சிந்திக்க வச்சார், எங்களை ரசிக்க வச்சார். காதலுக்கும் நேசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகாக புரிய வச்சார். அவருடைய ஒவ்வொரு திரைப்படமுமே ஒரு நாவல் மாதிரி தான். அவர் இழந்தது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. எங்களுக்கு ஐயாவை இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 90% அவருடைய கைட்லைன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ எங்களுடைய அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி விரும்பிக்கிறேன். நான் சினிமாவில் லைட்மேனாக இருக்கிறேன். அவர் படம் வேலை செஞ்ச வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவர் பண்ண சீரியல் ஒன்று பண்ணியிருக்கேன், தெற்கத்தி பொண்ணுன்ட்டு. நல்ல மனிதர், ரொம்ப அன்பாக பழகிறவர். அவர் தவறானது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். இது கசோரினா டிரைவு. சாரோட வீடுனா அடுத்த ஸ்ட்ரீட்டில் 4th மெயின் ரோடுக்குள்ளேயே எங்கள் வீடு இருக்குது. இந்த வருஷக்கணக்காக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, சாரை இப்போ வரைக்கும் நேரில் என்னால் பார்க்க முடியல. உயிரோடு இருக்கும்போது எனக்கு அவரை பார்க்குற பாக்கியம் கிடைக்கல. ஆனாலும் இப்போது ஒரு திருப்தி இருக்குது. என்னன்னா சாரு காலமான பிறகு அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறது
நேரத்துக்கு எனக்கு போய் நான் பார்த்து மாலை போட்டு பிரார்த்தனை பண்ண அஞ்சலி செலுத்த ஒரு நல்ல பாக்கியம் கிடச்சிருக்கு. சாரு சாகலை, என் மனசில் எப்பவும் இருப்பார். அவர் எனக்கு ஒரு செலிப்ரிட்டியாக மட்டும் தெரியாது, ஆக்சுவலாக நிஜ வாழ்க்கையில் கூட அவர் எப்பேற்பட்ட நல்ல மனுஷங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ பெரிய இமயம். இன்னும் நிறைய படங்களை பண்ணியிருக்காங்க. கிழக்கு செம்மியில் சாரன் நடித்த படங்கள்லேருந்து எல்லாமே சரி, ஒரு அற்புதமான ஒரு படங்களை செதுக்கியவங்க அவங்கெல்லாம். பெரிய இழப்பு இது தமிழ் சினிமாவுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருடைய மகன் சாருடைய பையன் வந்து இறந்தது, அதுலேருந்து அவருடைய ஏக்கங்கள் எல்லாம் மகன் மீது ரொம்ப அவருடைய துயரத்தை காமிச்சிக்கிட்டு இருந்தார். அதனாலேயே அவருக்கு உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சு. மேற்கொண்டு திரையுலகத்தில் அவர் எல்லாம் பெரிய ஜாம்பவான்லாம் ஒருத்தெல்லாம் இழக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்கிறது, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று உண்டு எல்லாருக்குமே சரி. இதில் இந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஐயா இறந்தது தமிழ் சினிமாவிற்கு பெரிய இழப்பு. ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. இது நினச்சிரும் பார்க்க முடியல, நம்ப முடியல இது. ஏன்னா இப்போ தான் அவங்க மகன் மனோஜ் பாரதி இறந்து 1 வருஷம் ஆகுது. ஆனால் அதே வீட்டில் திரும்பி இன்னொரு மரணம்னா அது யாரும் நினச்சிரும் பார்க்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய இயக்குனர் இமயம் இவ்வளோ நினச்சாவே நம்மளுக்கு முதல் மரியாதை நம்ம வரும். முதல் மரியாதை மெயினாக பார்த்தோன்னாவே அவர் எடுத்த படம் 16 வயது நிலை, அது என்ன சூப்பர் ஹிட் வருது. அதில் நம்ம ஐயா பாகேஜி கூட தாவணி கனவுகள் அந்த படத்தில் ஒரு நடிகராக வந்தார். ஆனால் அவர் இறந்து போகணும்னு நினச்சின்னு பார்க்கல. இன்னும் அவர் வயசு இருக்கும், இன்னும் இருப்பார், அவங்க மகன் ஆசீர்வாதம் அவனுக்கு எப்பவுமே இருக்கும் அப்போ நினச்சின்னு பார்த்தேன். ஆனால் அவர் பையன் இறந்து 1 வருஷம் ஆகி 1.5 மாதம் முடிய போகுது. ஆனால் டக்குன்னு அவர் இல்லத்தில் இன்னொரு மரணம்னா இன்னொரு நினச்சிரும் பார்க்க முடியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் அவங்களாம் தெரியுமா. ஆனால் இந்த வருஷத்தில் அடிக்கடி நிறைய சேரன் அவங்க மகன் அது நினச்சிரும் பார்க்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுது, கடவுளுக்கு பொறுக்கலை. ஏன்னா இவங்க பையன்தான் இல்லை, இவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு இவரையும் கூட்டின்னு போயிட்டாரு, நான் தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டம்ண்ணா. ஸோ நான் அவரோட லாஸ்ட் அசிஸ்டன்ட், என் பேர் குருசேகர். அவர்கிட்ட நான் ஒரு 5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய குருநாதர் தான் பாரதி ராஜா. சாரி, என் பேர் குருசேகர். அவர்கிட்ட பெரிய அனுபவம் நான் சினிமாவில் கற்றுனேன். நான் ஒரு குக்கிராமத்துலேருந்து இன்றைக்கி நான் படம் பண்ணி டைரக்டர் ஆகிட்டேன் என் குருநாதர் மூலியமாக. இது பெரிய ஷாக் நியூஸ் எனக்கு எப்படி சொல்லணும்னா, கடவுளை நான் பார்த்ததில்லை. அந்த வில்லேஜ்லேருந்து அவர்கிட்ட நான் ஒரு 15 வருஷமாக இருந்து அவர் கூட பணிபுரிஞ்சு இப்போ வெளியில். ஸோ பெரிய ஷாக் நியூஸ் தான். என்ன சொல்கிறதுல, எங்கள் அண்ணன் மனோஜ் மூலியமாக தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். என் அண்ணன் டெத்துக்கு நான் கரெக்ட் டைமில் இங்கே வர முடிஞ்சுது. என்னால் இப்போ வர முடியல, இப்போ தான் வந்தேன், ஜஸ்ட்டும் வந்தேன். பட் பெரிய ஷாக்கு, பெரிய மன வருடத்தோடு இருக்குது. இன்றைக்கி எனக்கு இந்த முகவரி கொடுத்துருக்காரு. அது எப்படி சொல்கிறதில்ல, அப்பா சாணம்னு சொல்ல முடியாது, சாமி சாணம்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேலே இறைவன் கூட நான் ஜாயின் பண்ண போகிறேன். வேறு என்ன ப்ரோ? சார், அவங்க பையன் இறந்ததுனால தான் அவங்க. ஆமாம் ப்ரோ, என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கிட்டத்தட்ட தாஜ்மஹால், கடல் ஈரநிலம், கண்களால் கைசை, பொம்மலாட்டம், ஸோ இவ்வளோ படத்தில் நான் கூட தான் இருந்தேன் மனோஜ் அண்ணனோட. நான் மனோஜ் அண்ணன் மூலிமா தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஸோ அவர் ஒரு பெரிய எங்கள் அண்ணனால் ப்ரூவ் பண்ண முடியலன்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எங்கள் டேரக்டர் எங்கள் அண்ணன் இறந்ததுலேருந்து அந்த கிட்டத்தட்ட அதுலேருந்து பெரிய உடம்பு ரொம்ப சீக்காகி முடியாது. ஏன்னா அவர் அப்படி பார்த்து ஒத்த பையனை அப்படி பாதுகாப்பு பண்ணியிருந்தார். கையை விட்டு போனதுலேருந்து அவரோட ஆக்டிவிட்டி எல்லாமே போயிடுச்சு. ஸோ பாரதி ராஜாவுடைய மறைவு திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. 1976களில் திரையுலகத்துக்கு வந்தவர். முதல்ல 16 வயதிலே என்ற ஒரு சின்ன திரைப்படம். அந்த 3 பெரிய முக்கியமான நடிகர்கள் நடிகைகளை கொண்ட திரைப்படம். அந்த படமே எடுத்த படமே முதல் படத்திலேயே அவர் மிகப்பெரிய வெற்றியை கண்டார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு டைரக்டருடைய மறைவு இன்று தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பாகும்.
அவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். தேனியில் அள்ளிநகரத்தைச் சேர்ந்தவர். அரசாங்க வேலையிலே இருந்து அந்த வேலையை விட்டு வந்து திரைப்படத்துறையிலே நுழைந்து இங்கும் மிகப்பெரிய வெற்றியை கண்ட மகான். ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறது. அவர் ஒரு இந்த இதுக்கு பெரிய இயக்கமாக இருந்தார் திரை உலகத்துக்கு. அவர் இருந்தது மிக வருத்தத்தை தெரிவிக்கிறோம். பெரிய இழப்பு தான், தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. அந்த இழப்பு ஈடுகட்ட யாராலுமே முடியாது. அவர் முதல்ல வந்து எல்எம் காலனிக்கு வந்தார். அந்த ஹவுஸ் ஓனர் நான். அவர் முதல்ல வரும்போது அங்கே தான் வந்தார். 16 வயதில் படம் எடுத்துட்டு அப்போத்துலேருந்தே எங்களுக்கு பழக்கம். பாரதிராஜா சார் இங்கே இருக்கும்போது கூட அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவார். நல்ல மனுஷன், அருமையான டைரக்டர். அவர் மறைவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் போனது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இழப்பு. கண்டிப்பாக இப்படி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு ரிமோட் வில்லேஜ், எங்கள் ஊரை சேர்ந்தவர், ஒரு ரிமோட் வில்லேஜ் சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து வந்து இப்படி ஒரு அளவுக்கு உயர்ந்து இன்றைக்கி தமிழ் திரையுலகில் இப்படி ஒரு டைரக்டர் இனி வருவாங்களான்றது சந்தேகம் தான். அவர் தமிழ்நாடு திரைத்துறைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அடுத்த லெவலுக்கு ஒரு ரிஃபார்ம் பண்ண ஒரு இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தான். ஸோ அவரை போல் இன்னொரு இயக்குனர் வர முடியுமான்னு கேட்டால் இல்லை. அவரை போல் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து இவ்வளோ ஒரு விஷயம், இப்படி ஒரு ஆர்ட்டு, இப்படி ஒரு கலை, இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதே பாரதிராஜா அவர்கள் தான். கண்டிப்பாக அவருடைய இழப்பிற்கு காலையில் எங்கள் முதலமைச்சர் வந்து அவருடைய இது வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். அடுத்ததாக கண்டிப்பாக அரசு சார்பாகவும் அரசு மரியாதை செலுத்தப்படும். ஸோ இன்றைக்கி நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியுன்றதால் நான் வந்து என்னுடைய மரியாதை செலுத்திட்டு போகிறேன். இட்ஸ் வெரி பர்சனல் டு மீ. ஏன்னா நான் இந்த சினிமாவில் இருக்கேன்னா அவர் தான் முதல் காரணம். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஒரு லாங் ஜென்ரேஷன், ஒரு 2 தலைமுறைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு அவரோட ஃபில்மோட தாக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. நிறையா இந்த தமிழ் சென்னையில் இருந்தனால மற்ற தமிழ்நாட்டையே காமிச்சவர் அவர் தான். அவரோட படங்கள் தான். நிறைய உறவுகளை சொல்லி தந்திருக்காரு. தங்க பாசம் எல்லாத்துலேயுமே அவருடைய தாக்கம் இருக்குது. விச் இஸ் வெரி பிக் லாஸ் டு அஸ். இல்லை, அவரோட மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன் மலேசியாவில். ஸோ இன்றைக்கி அவரோட ஃபோட்டோவே ரொம்ப என்ன சொல்கிறது, இரங்கலோடையும் அதே சமயத்தில் ஓகே நானும் அவர் கூட இருந்திருக்கேன், அவரெல்லாம் பார்த்து வந்திருக்கேன். பட் ஐவ் காட் டு மீட் முன்னாடிலாம் அவரோட டான்ஸ்லாம் ஆடியிருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி பர்சனல் டு மீ. நம்ம இமயம் அவர் இறந்தாலும் என்றும் இருப்பார். அவர் 40 வருஷமாக நான் ரொம்ப பூ கொடுத்து நல்ல மனுஷன், நல்ல குணம், நல்ல இது நல்லபடியாக பார்த்துக்கினாரு. எங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக அவருக்கு கவலையாக தான் இருக்கும். ஒரு பிள்ளையுடைய இழப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பத்து மேலே எங்களுக்கு கொஞ்சம் இது 40-30 வருஷமாக ஜெமினி ஃப்ளாட்டில் பூ கொடுக்குறேன். ஆமாம், அவருடைய மனோஜ் இறந்ததுலேருந்து அவருக்கு வருத்தம் தான். அந்த வருத்தத்தை தான் இப்போ அவர் அந்த வருத்தம் கவலையால் தான் அவருக்கு இந்த மாதிரி உடம்புனால ரொம்ப மோசமாக போனதுக்கும் காரணம் அதுதான் முக்கியமானது. ஒரே ஒரு பிள்ளை, ஒரு பொண்ணு, ஒரு பிள்ளை தான். பிள்ளை இல்லையேன்னு அவருக்கு கவலை இருக்காதா? அந்த உடைய மன வருத்தம் தான் அவருக்கு ரொம்ப உடம்புனால சரியான போனதே காரணம் அதுதான். எங்களுடைய வருத்தம் அது. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.